ஹாய் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல் இன்னும் எல்லாருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஹைப்போதெசிஸ். ஹைப்போதெசிஸ்ன்றது ஒரு இமேஜினரி அசம்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது இதில் ரெண்டு ஹைப்போதெசிஸ் இருக்கு. ஒன்று நல் ஹைப்போதெசிஸ், ஒன்று ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸ். என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இதுதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்போதெசிஸ்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு. பிளான்ட் வந்து சன்லைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இமேஜினேஷன். ஓகேவா? சரி. அப்ப இந்த சன்லைட்டுக்கும் பிளான்ட் குரோத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா, சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது ஹைப்போதெசிஸ், நல் ஹைப்போதெசிஸ். நல்ல வந்து நில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நல் ஹைப்போதெசிஸ். இதை வந்து நில் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகேவா? ஸோ அப்ப ப்ரிடிக்ட்ஸ் தி காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த இமேஜினரி கொஸ்டின் என்ன பண்ணுது, என்ன எஃபெக்டோ அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு அசஸ் பண்ணும். பிளான்ட் குரோத்துக்கும் சன்லைட்டுக்கும் சம்பந்தம் இருக்குதா? ஸோ சன்லைட் காசஸ் பிளான்ட் குரோத். இது காஸ். எஃபெக்ட் என்னது? பிளான்ஸ் கெட்டிங் லெஸ் சன்லைட் வில் ஹாவ் லெஸ் குரோத். அப்போ டைப்ஸ் ஹைப்போதெசிஸ் என்னது? என்ன? சன்லைட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் தி பிளான்ட் குரோத், அதாவது நில். அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அது நல் ஹைப்போதெசிஸ். ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸ் என்னது? சன்லைட் ஹேஸ் அன் எஃபெக்ட் ஆன் தி பிளான்ட் குரோத். ஸோ வென் யூ கெட் தி டேட்டா, அதுக்கப்புறம் செக் பண்றீங்க சன்லைட் இருக்கிற பிளான்ஸ், சன்லைட் இல்லாத பிளான்ஸ், யூ கெட் அ ஆன்சர், தென் யூ கெட் அ கன்க்ளூஷன் வெதர் நல் ஹைப்போதெசிஸ் இஸ் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுதான் ஹைப்போதெசிஸ். ஹைப்போதெசிஸ் டெஸ்டிங்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு 7 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன ஹைப்போதெசிஸ்ன்னு ஸ்டேட் பண்ணணும். நல் ஹைப்போதெசிஸ் என்னது, ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸ் என்னது அப்படின்னு. அதுக்கு அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் லெவலை செக் பண்ணணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.05 அப்படின்னு நம்ம எரர் பார்க்கும்போது சொல்றோங்க. அப்புறம் அப்ராப்ரியேட் எந்த டெஸ்ட் யூஸ் பண்றது அது தெரியும், மூணாவது. அப்புறம் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், நாலாவது. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து கம்ப்யூட் பண்ணணும். ஸோ இந்த 0.05 லெவலில் இந்த ஒரு டேபிள் வேல்யூன்னு இருக்கும். அந்த டேபிள் வேல்யூவை கம்பேர் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு டேபிள் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் யூ ஷுட் மேக் அ டெசிஷன். இந்த 7 ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் ஹைப்போதெசிஸ் டெஸ்டிங். ஸோ என்ன ஹைப்போதெசிஸ் சொல்லணும், ஆல்ஃபா லெவல், அதாவது எரர் லெவல், அதுதான் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் சொல்றது. அப்புறம் அப்ராப்ரியேட் டெஸ்ட், டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், எந்த டெஸ்ட்டோ அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் கிரிட்டிக்கல் வேல்யூ அதோட டேபிள்ல இருந்து கம்பேரிசன் பண்ணிக்கணும். தென் யூ டேக் அ டெசிஷன். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஏற்கனவே வந்து இது முன்னாடி வீடியோலையும் பார்த்துருக்கோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ஒரு பெல் ஷேப்டு கர்வ். ஸோ இந்த டேட்டாவில் வந்து உங்களோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இந்த லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் பிரிஞ்சு இருக்கிறது. இந்த மிட் பாயிண்ட் வந்து மீன் வேல்யூ. ஓகேவா? சப்போஸ் நல் ஹைப்போதெசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸ்னா என்னது, இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இதில் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து நல் ஹைப்போ, அதாவது அசியூம் தி பாப்புலேஷன் மீன். இப்போ ரெண்டு சாம்பிள் இருக்குது என்கிட்ட. ஓகேவா? ஒன்று வந்து பாப்புலேஷன் மீன், ஒன்று சாம்பிள் மீன். பாப்புலேஷன் வந்து டோட்டல் டயபெட்டிக் பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ அவங்களுடைய சுகர் லெவல்ஸ். சாம்பிள் எடுக்கிறேன் அதுலேருந்து, அவங்களுடைய சுகர் லெவல்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இப்படி வச்சுக்கோங்க. நான் செக் பண்ணுறேன், டெஸ்ட்டை வந்து செக் பண்ணுறேன். அப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். இந்த மீன் வேல்யூவும் இந்த மீன் வேல்யூவும் இப்படி இருக்குது. இப்படி ஓவர்லேப் ஆயிருந்தால் தென் இட் இஸ் நல் ஹைப்போதெசிஸ். சப்போஸ் இந்த ஓவர்லேப் ஆகாம இப்படி நகருது, நான் அது மேலே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், இதோட மீன் வேல்யூ இங்கே இருக்குது, இதோட மீன் வேல்யூ இங்கே இருக்கு. அப்போ இதை எடுத்துக்கலாமா ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸா? சப்போஸ் இங்கே இருக்கு, சப்போஸ் இங்கே இருக்கு, இப்படி நகர்த்திக்கிட்டே வருவோம். இந்த மீன் வேல்யூ இந்த மிடில் இருக்கிறது மீன் வேல்யூ, அது தள்ளி தள்ளி இருக்குது. இப்போ இப்படி தள்ளி இருக்குது, இப்படி தள்ளி இருக்குது. ஸோ தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். இதோட மீன் வேல்யூ இதோட மீன் வேல்யூவும் விலகி விலகி இருக்கலாம், இல்லை ஓவர்லேப்பு ஆகலாம், பக்க பக்கமா இருக்கலாம். அப்போ எந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டா இந்த ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸை சொல்றது அப்படின்றது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இதுவே. ஸோ அது எப்படி வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்.
ஃபர்ஸ்ட் null hypothesis, there is no difference between the groups. Next alternate hypothesis, there is a difference between the groups. அப்புறம் அந்த எந்த வேல்யூ ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ சொல்லுவாங்க, அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து z வேல்யூ. ஓகேவா? அந்த ரீஜியன் பேரு கிரிட்டிக்கல் ரீஜியன். ஸோ ஒன் டெய்ல்டு அண்ட் டூ டெய்ல்டு டெஸ்ட். இப்போ ஒரு பிபி ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் எடுக்கிறாங்க. இப்போ பிபி ரிடக்ஷன் பண்ணுதா பண்ணலையா? இப்போ எனக்கு வந்து ரிடக்ஷன் பண்ணலாம் இல்லை இன்க்ரீஸும் பண்ணலாம். அப்படி எந்த எந்த பக்கம் வேணா ரீடிங் வரலாம் அப்படின்னா டூ டெய்ல்டு டெஸ்ட். கண்டிப்பாக அது வந்து ரிடக்ஷன் பண்ண போகுது அப்படின்னா அது ஒன் டெய்ல்டு. இதே போஸ் ஒரு அயன் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக அயனோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ரைட் டெய்ல். இல்லை டிக்ரீஸ் பண்ண போகுது அந்த மாதிரி சொல்றது லெஃப்ட் டெய்ல். ஸோ எஃபெக்ட் சைஸ், ஸோ எஃபெக்டை வந்து சொல்றது இது எல்லாமே ஹைப்போதெசிஸ் டெஸ்டிங்குள்ள இந்த எஃபெக்ட்ன்றது என்னது, இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா சொல்றது தான் அந்த எஃபெக்ட்ன்றது. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? சாம்பிள் சைஸ் கால்குலேஷன், அதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டூ டெய்ல்டு டெஸ்ட்டை பார்ப்போம். இது ஒரு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஓவர்லேப் ஆன ரீஜன் இந்த ரீஜியனுக்குள்ள இருந்தால் அதை வந்து நம்ம நல் ஹைப்போதெசிஸ் இஸ் ப்ராபபிள் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த ரீஜியனுக்குள்ள இந்த ரீஜியனுக்குள்ள இருந்தா. ஸோ எரர் வேல்யூ 5%, இந்த பக்கம் 2.5%, இந்த பக்கம் 2.5%. இப்போ இந்த எண்டு ரீஜன் இருக்குல்ல, டெய்ல் ரீஜன், இந்த மீன் வேல்யூ அங்கே தள்ளிச்சு அப்படின்னா தென் இட் இஸ் ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸ். இந்த ரீஜனை தான்னா ரெட்ல காமிச்சிருக்க ரீஜன் தான் கிரிட்டிக்கல் ரீஜன். அப்போ வந்து நல் ஹைப்போதெசிஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸை எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம சொன்ன அதே காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் 1 சிக்மா 2 சிக்மா. 2 சிக்மாலேருந்து வேல்யூவை எடுத்துக்கலாம். ஓகேவா? அதோட 10%. இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ ஒரு ஆன்சர் கிடைக்குது, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டேஷன் பண்ணியிருக்கிறீங்க, அது வந்து 100 தடவை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்றீங்க, 10 தடவை எரர் வரலாம் அப்படின்றது தான் இந்த வேல்யூ. 90 டைம்ஸ் யூ வில் கெட் தி சேம் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. அப்போ அதோடைய வேல்யூ வந்து 1.65, அதோட எரர் வேல்யூ. 5% அப்படின்னா 1.96. இந்த வேல்யூஸை மனப்பாடம் பண்ணி சம் கம்ப்யூட் பண்றது. 1%னா 2.58, 0.1%னா 3.29. இது டூ டெய்ல்டு டெஸ்ட்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ட்ரக் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா தெரியாது, இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலான்றது டூ டெய்ல்டு. ஒன் டெய்ல்டு, ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ரிடக்ஷன் தான் பண்ண போகுது லெஃப்ட் சைடு, அப்போ நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, இந்த சைடு போகுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த வேல்யூ இதுக்கும் ஒரு லைட்டாக மாறும். இப்போ 1.65 இருக்குது, இங்கே பாருங்க 1.28 இருக்குது. ஓகே, அங்கே 1.96 இருக்கும், இங்கே 1.64 இருக்கும். இப்போ இதே மாதிரி அந்த ட்ரக் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படின்னா இந்த பக்கம் வரும் அந்த டெய்ல். ஸோ இது ஒன் டெய்ல்டு டெஸ்ட், இது பேர். நீங்கள் இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் போடும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ என்னென்னலாம் நம்ம ஹைப்போதெசிஸ் டெஸ்டிங்ல கணக்கு எடுத்துக்கணும்? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் லெவல், அதாவது சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ன்றது எரர் லெவல். ஓகேவா? எரர்ஸ் என்னென்னது? 2 எரர் இருக்கு. ஒன்று ஆல்பா எரர், ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்னது? உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்குது ஆனால் அது ஃபால்ஸ். இந்த ட்ரக் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுது ஆனால் ஒர்க் ஆகலை. நம்ம என்ன ரிஜெக்ட் தி நல் ஹைப்போதெசிஸ், தெரியாம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? அந்த ட்ரக் ஒர்க் ஆகல ஆனா நம்ம ஒர்க் ஆகுதுன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். ஸோ இது என்ன ஆகும்னா ஃபால்ஸ் கிளைம், ஒரு ஒர்க் ஆகாத ட்ரக்கோட ஃபால்ஸ் கிளைமுக்கு காரணமா அமையும். இது எப்படி சரி பண்றது அப்படின்னா, உங்களோட சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணா இந்த எரரை வந்து சரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் பீட்டா எரர், அது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னது? நீங்க ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸ் எடுத்துடுறீங்க ஆனா ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸ் கிடையாது, அது நல் ஹைப்போதெசிஸ் தான். தென் இங்க என்ன பண்றோம்? we fail to reject the null hypothesis but it is actually false. உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து ஃபால்ஸ், நீங்க ட்ரூன்னு நினைச்சுக்கிறீங்க. இப்போ என்னது? ஒர்க் ஆகாத ட்ரக்கை நீங்க ஒர்க் ஆகுதுன்னு எடுத்துடுறீங்க, அப்போ மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெவலப். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ்னா அது ஆன்சர் பண்ணுது ஆனா நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? ஆன்சர் பண்ணல, ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகேவா? இந்த ஃபால்ஸ் நெகட்டிவ்ன்றது என்னது? ஆன்சர் பண்ணுது ஆனா நீங்க ஆன்சர் பண்ணலன்னு எடுத்துடுறீங்க, அப்ப என்னது? மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி.
எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணலாம். இதுக்கும் வந்து நீங்கள் சாம்பிள் சைஸோ எஃபெக்ட் சைஸோ இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம சாம்பிள் சைஸ் கால்குலேஷன் ஒன்று இருக்கும். அப்போ வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி இந்த இதுலேருந்து கொஸ்டின் வந்தால் நான் எப்படி எழுதுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் 1 எரர்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ், அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. டைப் 2 எரர் அது பீட்டா எரர், ஃபால்ஸ் நெகட்டிவ் எழுதிடுங்க. ஓகேவா? இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது இது வந்து நல்ல ஹைப்போதேசிஸ். இந்த ஆல்டர்னேட் ஹைப்போதேசிஸ் நான் சொன்ன மாதிரி இப்படி தள்ளி தள்ளி வருது. இந்த ஆல்பா ரீஜன் வந்துருது. ஆல்பா ரீஜன் இதோட மீன் வேல்யூ இங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்ப என்ன பண்றீங்க நீங்க? ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடும். ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா ரிஜெக்டிங் நல் ஹைப்போதேசிஸ். ஆனா அந்த ரீஜன் எங்க இருக்குது? இங்க தான் இருக்குது இதோட ரீஜன். இங்க இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த ரீஜன் இதுதான் ஆல்பா எரர். ஸோ இதை வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஃபால்ஸ் பாசிட்டிவா ஆன்சர் பண்ணிடுறோம். டைப் 2 எரர், டைப் 2 எரர்ன்றது இந்த பீட்டா எரர். ஸோ இந்த பீட்டா எரர் இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஓகேவா? இந்த டேபிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்றீங்க? இங்க நல்ல ஹைப்போதேசிஸ் எழுதுங்க. நல்ல ஹைப்போதேசிஸ் இஸ் ட்ரூன்னு எழுதிடுங்க. இங்க நல்ல ஹைப்போதேசிஸ் இஸ் ஃபால்ஸ்னு எழுதிடுங்க. இங்க ரிஜெக்ட் நல்ல ஹைப்போதேசிஸ், ஃபெயில் டு ரிஜெக்ட் நல்ல ஹைப்போதேசிஸ்னு எழுதுங்க. இந்த கிராஸ்டு காலம்ஸை பார்த்துக்கோங்க. அதாவது ரிஜெக்ட் தி நல் ஹைப்போதேசிஸ், ரிஜெக்ட் தி நல் ஹைப்போதேசிஸ். ஓகேவா? நல் ஹைப்போதேசிஸ் இஸ் ட்ரூ. ஆனா என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அதனால ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த நல் ஹைப்போதேசிஸ் இஸ் ரிஜெக்ட் தி நல் ஹைப்போதேசிஸ், நல் ஹைப்போதேசிஸ் இஸ் ஃபால்ஸ். அப்ப கரெக்ட். இது ஃபெயில் டு ரிஜெக்ட் நல் ஹைப்போதேசிஸ், நல் ஹைப்போதேசிஸ் இஸ் ட்ரூ. நீங்க அதுக்கு ட்ரூன்னு சொல்லிடுறீங்க. ட்ரூ நெகட்டிவ். ட்ரூ நெகட்டிவை வந்து நீங்க ஃபால்ஸ் நெகட்டிவ்னு ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப் 2 எரர். உங்களுக்கு இப்போதைக்கு அது குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா இந்த டேபிளை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை வச்சு எழுதிடுங்க. ஓகேவா? சரி. ஸோ டைப் 1 எரர்ன்றது ஃபால்ஸ் பாசிட்டிவ். உதாரணம் கொடுத்துருக்கு. ஒரு நியூ மெடிகேஷன், இது ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுது பிளாசிபோவை கம்பேர் பண்ணும்போது. அப்போ உங்ககிட்ட ஒரு பிளாசிபோ இருக்கு, ட்ரூ ஒரு ஒரு நியூ மெடிகேஷன் கொடுக்குறாங்க. ரெண்டுத்தையும் செக் பண்றாங்க. ரியாலிட்டியில என்ன ஆகுது? ஸ்டடி ஃபைன்ஸ் நியூ மெடிகேஷன் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ் ஃபீவர், ஃபீவரை கட்டுப்படுத்துதுன்னு உங்ககிட்ட ஆன்சர் கிடைச்சிச்சு. பட் இன் ரியாலிட்டி த மெடிகேஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட். அப்ப என்னது? ஒரு நியூ ட்ரக், ஆன்டிபைரட்டிக், பிளாசிபோ. இந்த ட்ரக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறீங்க, ஆனா ஆக்சுவலா ஒர்க் ஆகல. தென் இட் இஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். அந்த ட்ரக் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா என்னது? அன்னெசரி அப்ரூவல். ஆனா அது ஆக்சுவலா குணப்படுத்தாது. அப்ப ரிஸ்க் டு தி பேஷண்ட், வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். இது வந்து டைப் 1 எரர். ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னா என்னது? நமக்கு அந்த ட்ரக் ஒர்க் ஆகலன்னு ஆன்சர் கிடைச்சிருக்குது. சப்போஸ் நியூ ட்ரக் பெட்டர் அவுட்கம் கொடுத்துருக்கலாம், ஆனா நீங்க பெட்டர் அவுட்கம் இல்லைன்னு சொல்லிடுறீங்க. அப்ப என்னது? ஒரு நல்ல ட்ரக்கை மிஸ் பண்ணி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வர்றது டைப் 2 எரர். அது வந்து பீட்டா எரர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பவர் ஆஃப் த ஸ்டடி. ஸோ பவர் ஆஃப் த ஸ்டடினா சாம்பிள் சைஸ் கால்குலேஷன்ல 1 மைனஸ் பீட்டா. யூஸ்வலா வந்து இந்த டைப் 2 எரரை மினிமைஸ் பண்ண விரும்புவாங்க. அதுக்கு சொல்றது தான் பவர் ஆஃப் தி ஸ்டடி. ஸோ பவர் மெஷர்ஸ் தி சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஸ்டடி டு ஃபைண்ட் த ரியல் எஃபெக்ட்ஸ். உங்க ஸ்டடி வந்து எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றது தான் பவர் ஆஃப் த ஸ்டடி. ஹை பவர்ன்றது ஒரு ட்ரூ விஷயத்தை அது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த எஃபெக்டை. ஸோ யூஸ்வலா நம்ம சொன்ன மாதிரி சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பவர் வந்து எஃபெக்டை வந்து நல்லா கொடுக்கும் அப்படின்றதுக்காக யூஸ்வலி 80% இல்லை 85, 90 அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. டிஃபால்ட் வந்து 80%. ஓகேவா? யூஸ்வலா சொல்லியிருக்கோம்ல, டிப்பிக்கலி தி ஸ்டடி எய்ம்ஸ் ஃபார் பவர் ஆஃப் 80%. யூஸ்வலா அதுதான் வச்சிருப்பாங்க பவர்ல. நம்ம சாம்பிள் சைஸ் கால்குலேஷன் வரும்போது நீங்க சம்மில் அதை பார்க்கலாம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் ஜெட் ஸ்கோர்ஸ் அண்ட் எஃபெக்ட் சைஸ் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லியிருந்தோம் அங்க இதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்குறது அப்படின்னு. ஒன் டெய்ல்டு டெஸ்டா இருந்தா அந்த ஜெட் ஸ்கோர் வந்து 5% எரருக்கு 1.645. அதுவே 2 டெய்ல்டா இருந்தா 1.96. இது நம்ம பார்த்தோம். 1% லெவலுக்கு 2.3, 2.58. இது ஃபர்ஸ்ட் தெரியும் இந்த வேல்யூஸ் சாம்பிள் சைஸ் கால்குலேஷனுக்கு. இதெல்லாம் எஃபெக்ட் சைஸ் 3 எஃபெக்ட் சைஸ் வச்சிருப்பாங்க. இதுல யூஸ் பண்றது கோஹன்ஸ் டி அப்படின்ற வேல்யூ. டிஃபால்ட்டா 3 வேல்யூ தான். ஸ்மால் எஃபெக்ட்,
மீடியம் எஃபெக்ட், லார்ஜ் எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மால் எஃபெக்ட்ன்றது 0.2, 0.5, 0.8 லார்ஜாக இருந்தால். இது இல்லாமல் பவர் ஆஃப் த ஸ்டடி இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 80% பவர்னா 0.84, 90%னா 1.28, 95%னா 1.6. இந்த 3 விஷயமும் சம்முக்குள்ளே போட்டால் உங்களுக்கு சாம்பிள் சைஸ் கால்குலேஷன் கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டடி பண்ணணும், அந்த ஸ்டடி என்ன சாம்பிள் எடுத்து படிக்கிறது, அதுக்காக யூஸ் பண்ணப்படுறது தான் இந்த இசட் ஸ்கோர், எஃப்எக்ஸ் சைஸு இதெல்லாம் பயன்படுது அப்படின்றாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம இதில் இந்த வீடியோவில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நல் ஹைப்போதிசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், செட் வேல்யூ, எஃப்எக்ஸ் சைஸ், அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ கேட்டதுக்கு தேங்க்ஸ்.